வேற வேற கட்சினாலும் வந்துக்க மாட்டாங்க. கூட்டமைப்பு என்கிற தலைவர் இருந்ததுனால திமுக காங்கிரஸ் எல்லாரும் வந்தாங்க போராட்டத்தில். அந்த பகுதியைக்காரர்கள் எடப்பாடி அப்போ முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெள்ளாத்தில் நடத்துற 1000-2000 பேர் கூட்டி நடத்தினாங்க. எல்லா ஊடகங்களிலேயும் அந்த செய்தி வந்தது. ஒரு வாரம் கேட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக முதலமைச்சர் எடப்பாடியாக சென்று சந்திக்கிறேன். அவருடைய இல்லத்தில் அவர் பேசுகிறார், உங்களுடைய கோரிக்கை நியாயமானதுதான், ஆனால் அதுக்காக இவங்களுக்கு போராட்டம் நடத்துமான்னு கேட்டேன். இல்லைங்கய்யா, நடத்தினாதான் உங்களுடைய செல்விக்கு வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குது, அதுக்காக தான் நடத்துறோம்னு சொன்னேன். சொன்ன 3 மாதத்தில் 11,500 கோடி ரூபாய் உயர்த்தப்பட்ட மேம்பாலத்திற்கு பணம் ஒதுக்கி டெண்டர் விடப்பட்டது. அந்த பாலம் கட்டி முடித்தார்கள். அந்த அரசு முடித்துவிட்டது. அடுத்தது திமுக அரசு ஆட்சி. பாலம் கட்டல் என்ன பண்ணாங்க, பாலத்தோடு நிறுத்திட்டாங்க. 2 பக்கமும் அணுகுசாலை போட்டாதான் அந்த பாலத்துக்கு போகணும். அப்புறம் நான் கோரிக்கை கொண்டு திமுக அரசாங்கத்துக்கு கொடுக்குறேன். ஏழாவது நேரு மூலமாக 7 அதன் பிறகு 5,500 கோடி ரூபாய் அதுக்காக கொடுக்கிறாங்க. இன்றைக்கு அந்த பாலமும் கட்டப்பட்டது, அந்த அணுகுசாலையும் போடப்பட்டது. இன்றைக்கு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. இது உலகத்திற்கு கூட்டமைப்பு எடுத்த போராட்டம். அதை நின்று காட்டி இருக்கிறோம். 15 கோடி ரூபாய் அந்த பாலத்துக்காக நாளைக்கு நீங்கள் முகம் பெண்ணாடம் பக்கம் வந்தீங்கன்னா யாராவது நான் சொல்லுங்க, நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட